சாமி, இந்த ஆட்சி அப்படிங்கிறத என்னவாக பார்க்கணும் அப்படின்னு கேள்வியை திரு நாகராஜ் வச்சிருந்தேன், உங்கள்கிட்டையும் வைக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியும் கூட அவர் முழுமையாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்யலை அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர, அவரும் 3 முறை பிரதமராக பொறுப்பேற்றாரா அப்படிங்கிறதையும் சேர்த்தே நினைவுபடுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ், முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பதவியேற்கிற பிரதம மந்திரி, மற்ற மந்திரிகள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், அமைச்சரவை அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஒன்று, ஃபேக்சுவலாக ஒரு எரர் என்னன்னா, நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி ஆட்சியில் என்னைக்குமே பங்கேற்றதில்லை அப்படின்னு சொன்னா, 1996 99 வரைக்கும் அவர் கட்சியில வெவ்வேறு பொறுப்புகள் இருக்கும்போது அவர் பொறுப்பில் இருந்த 4 மாநிலங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. 98 99 பாஜக ஆட்சிக்கு வந்த 2 காலத்திலும் அவர் பாஜகவோட ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாரு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் கன்வீனரா இருந்தபோது அவரோட ஜாயிண்ட் கோஆர்டினேட்டரா இருந்தவரும் நரேந்திர மோடி அவர்கள். அன்னைக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் இணைத்து செல்லும் பொறுப்பில் அன்னைக்கு அவரும் இருந்திருக்கிறார். நிர்வாக தலைமையாக முதலமைச்சர், பிரதம அமைச்சர் அப்படின்னு வரும்போது அவருக்கு இந்த நெருக்கடி இருந்திருக்கா அப்படிங்கறத தான் நான் சுட்டி காமிச்சேன். நீங்க இன்னொரு ஆங்கிள் சொல்றீங்க, கட்சி தலைவரா அல்லது கட்சியினோட ரெப்ரசன்டேட்டிவா அவர் கோஆர்டினேட் பண்ணிருக்கிறாரு, அதனால இந்த மாதிரி பண்ண முடியும் இருக்கு அப்படின்றது. இது இல்லாம இரண்டாவது, அவருக்கு அரசியல்ல மட்டும் இல்ல, ஜெனரலாவே ஒரு அடாப்டபிலிட்டி இருந்திருக்கு. அவர் வாழ்க்கையில நம்ம வெவ்வேறு பொறுப்புகள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அடாப்டபிலிட்டி, இன்னைக்கு கூட்டணி ஆட்சிக்கும் அவர் அந்த அடாப்ட் ஆவாரு அப்படின்றது ஒன்று. இரண்டாவது, இந்த நம்ம தேர்தல் போட்டியிட்டதே 2014 19 2024 எடுத்தோம்னா, அவர் ஒரு கேண்டிடேட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்போது அந்த கூட்டணி கட்சிக்காகவும் அந்த வேட்பாளருக்காகவும் அவர் கேம்பெயின் செய்திருக்கிறார். பாஜக மட்டும்தான், அவர் மட்டும்தான், மோடி மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிருந்தா அதற்கான அவசியம் என்னைக்குமே இருந்திருக்காது. இந்த தேர்தலையும் பாஜக மட்டும் இல்ல, நம்ம தெலுங்கு தேசம் பார்ட்டியோட சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்தோம்னா தேர்தல் களத்தில் இருக்கும் போதே அவரை ஆதரித்து பேசினார்கள். தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னரும் அவர்கள் ஜெயிச்சதற்கு காரணம் நரேந்திர மோடி அப்படின்றத அந்த கிரெடிட்டையும் கொடுத்தாங்க. அப்படின்ற போதே அந்த இணக்கம் என்ன இருக்கு, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படின்னு சிராக் பாஸ்வான் அவர்கள் இன்னைக்கும் சொல்லும் போதே, நான் நரேந்திர மோடி அவர்களோட ஒரு அனுமான், நான் பாஜகவுடன் சேர்ந்து இயங்கிதான் செயல்பட போகிறேன் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. அதனால அந்த கூட்டணியினால பிரச்சனை இருக்கும் அப்படின்றது கிடையாது. அந்த கூட்டணியில எங்க மாற்றங்கள் இருக்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, அந்த மாநிலத்தோட செயல்பாடுகள், அந்த மாநிலத்தோட தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படின்னா வேணா பிரச்சனை இருக்கலாமே தவிர, கூட்டணி ஆட்சியில பிரச்சனை இருக்கும் அப்படின்றதுக்கான எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சமா 4 கட்சிகளை இன்னைக்கு நீங்க வச்சிருக்க வேண்டியிருக்கு. 272ங்கிற நம்பருக்கு அது கட்சிகள் ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு எவ்வளோ இருக்குங்கிறது வேற. அது சிராஜ் பாஸ்வானுக்கு ஒரு 5 சீட் இருக்கும், அவரையும் நம்ம என்கேஜ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து அது ஒரு ஃப்ரீ ஹேண்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி தலைவர்களையும் அவங்களோட டிமாண்டுக்காக மட்டும்தான் ஆட்சி இருக்கும் அப்படின்ற நிலைமை மாறி வர வேண்டும் அப்படின்ற தேவை இருக்கு. ஐடியலிஸ்டிக் வேர்ல்ட்ல அது தேவை, அது உங்க விருப்பமா இருக்கலாம். ஐடியலிஸ்டிக் வேர்ல்ட்ல அப்படி இருக்கு. ஆனா நடைமுறை அரசியல் என்ன இருக்குன்னு இருக்குல்ல. இரண்டாவது விஷயம், இவர்களும் அதனாலதான் நான் தெளிவாக சொன்னேன், திரும்பி அவர்கள் மாநில தேவை, அவர்களோட கான்ஸ்டிட்யூன்சி தேவை, அவர்களோட தேர்தல் தேவைகளுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை. அப்படி பாத்தீங்கன்னா அந்த இதுவுமே நெருக்கடி பாஜகவிற்கு இருக்காது. ஏன்னா ஒரு கட்சி இல்லைன்னா கூட இன்னொரு கட்சியோட இன்னும் மெஜாரிட்டி இருக்க முடியும் அப்படின்ற அந்த நிலைமையில தான் இன்னைக்கும் இருக்காங்க. சோ அதை உணர்ந்த கட்சிகள் தான் அந்த கட்சியும். பிராக்டிகலா அப்படி பார்த்தோம்னா கூட பியூர் நம்பர்ஸ் மட்டும், அப்படி ஜேடியு இல்ல தெலுங்கு தேசம் பார்ட்டி இல்ல அப்படின்னா கூட இன்னும் கவர்னன்ஸ்ல இருக்க முடியும் அப்படின்ற நிலைமை அவர்களுக்கும் தெரியும். என்ன தேவை அப்படின்றத பூர்த்தி செய்யற பொறுப்பு நம்ம ஒரு பக்கம் கூட்டணியில இருக்கிறவங்களை ஹேண்டில் பண்ற பக்குவம் அவருக்கு இருக்கு, ஏற்கனவே அனுபவம் இருக்கு அப்படிங்கிறீங்க. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை, நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் என்ன நினைச்சாலும் இந்த முறை அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்த இடத்துல இருந்து இப்ப எதுவுமே செய்ய முடியாது, 2/3 மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற ஒரு இடங்கிறத எப்படி பார்க்க வேண்டியது? 2/3 மெஜாரிட்டி சில பில்லுக்கு மட்டும் தானே தேவை, எல்லா சட்டத்திற்கும் தேவையில்லை அப்படின்றது. அது தேவைப்படுறது தானே மேஜர் சேஞ்சஸ். கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ்லயும் சிலதுக்கு 50% பிளஸ் ஒரு ஓட்டு இருந்தா போதும் அப்படின்ற அந்த பொசிஷன் தான் இருக்கு. அது எந்த ப்ரொவிஷன் அப்படின்னு அந்த சேஞ்சஸ் வரும்போது நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டரி டிசிசி அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி சொன்னுச்சு அப்படின்னா, டெம்பரரி ப்ரொவிஷன் அன்னைக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளில எல்லாருமா சேர்ந்து என்ன முடிவு செய்தார்கள் அப்படின்றது இருக்கு, என்னைக்கு தேவை அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தனை 77 ஆண்டு காலமாக டைலூஷனுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே காரணமாக இருந்திருக்கு. இன்னைக்கு டைலூஷனுக்கு காரணமாக இருந்து நாங்க மாற்றத்துக்கு தேவையான செஞ்சிருக்கோம். ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்க்கட்சிகள் முன் வச்சது என்னன்னா, எங்களுக்கான பேசுவதற்கான உரிமை இல்ல, குரல் எழுப்ப முடியல, நாங்க இந்த முறை அப்படி நிராகரிக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அதுதான் திரு பீட்டர் சொல்றாரு, இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை என்பதுதான் இந்த முறை இந்த ஆட்சியினுடைய போக்கை தீர்மானிக்க
பாதிக்கக்கூடியதாக இருக்குங்கிறாரு. அது அப்படி பாக்குறீங்க? அது என்னைக்குமே வந்து ஒரு அரசியல் பேச்சாக மட்டும் தான் பார்க்கிறேன். பாஜக எதிர்க்கட்சியில் இருந்தபோது பாஜக அந்த மாதிரி இதனை அன்னைக்கு இருந்த ஆளும் கட்சி மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னைக்குமே அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கு. 0 ஹவர்ல இருந்து எல்லாத்துக்குமே 0 ஹவர் அல்டிமேட்டா ஒரு ஆப்ஷனும் இருக்கு. எல்லாருக்குமே அந்த கேள்விக்கான ஆப்ஷன் இருக்கு, நோட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. எல்லாருமே அதை செய்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்துக்குள்ளேயும் கேள்வி கேட்டிருக்காங்க, வெளியிலயும் கேள்வி கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவா இருக்காங்களா இல்லையா அப்படின்றது மட்டும் தான் கேள்வி. பல காலத்தில் இந்த 10 ஆண்டுகள் கன்ஸ்ட்ரக்டிவா இல்லாத காலகட்டங்களும் இருந்திருக்கிறது. பிரச்சனை உங்களுக்கான குறுக்கீடு. அதாவது போன முறை தனக்கு பொருத்தமான ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே துணை சபாநாயகர் பொறுப்பை ஃபில் பண்ணவே இல்லை சார். சபாநாயகர் ரொம்ப முக்கியம், அது இது இவ்வளவும் இருந்த பிறகு ஸோ அந்த அளவுக்கு தான் அவரோட டாலரன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடும். எதிர்க்கட்சி தலைவரும் நீண்ட கோரிக்கையெல்லாம் வச்சாங்க, கொடுக்கல, எண்ணிக்கை வரல அப்படிங்கிற அடிப்படையாக தரலன்றார். அதையும் சுட்டி காமிக்கிறாங்க. ஆனாலும் பெருந்தன்மையாக கொடுத்திருக்க முடியும், கொடுக்கல. எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுத்திருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்க முடியும், கொடுக்கல. ஓகே, ரைட். ராமசாமி, ஒன்றும் இல்லை, கான்ஸ்டியூஷன் ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. அது லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் இருந்தாங்க. கட்கே அவர்களும் இன்னைக்கு இருக்காங்க. அந்த கேள்விகள் அது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ற மதிப்பு புரோட்டோகால் எல்லாமே ஃபாலோ பண்ணப்பட்டது. அஃபிஷியல் டைட்டில் இருக்கோ இல்லையோ புரோட்டோகால் வாஸ் ஃபாலோட். அதிரஞ்சன் சௌத்ரி அதற்கான மதிப்பு கொடுக்கப்பட்டது. எல்லா அப்போசிஷன் பார்ட்டி மீட்டிங்ஸ்க்கும் அவர்தான் ஃபர்ஸ்ட் புரோட்டோகால் படி அவர்தான் முதல்ல. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு திரு நாகராஜ் கூட, நான் அந்த கேள்வி வைக்கிறேன். நான் வரேன் உங்கள்கிட்ட. இன்னொரு முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டை மையப்படுத்தி வைக்கும் போது 40 இடங்களில் வெற்றி பெற்றுட்டாங்க இந்தியா கூட்டணி, அல்லது இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு இடங்கள் இருக்கு, ஆனால் அதனால் என்ன பயன் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. இப்போ அதாவது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சதுனால மத்திய அரசினுடைய பலன்கள் கிடைக்காம போயிடும், அல்லது மத்திய அரசோட மோதல் போக்கில் இருக்காங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட்டையும் ராமசாமி வைக்கிறீங்களோ இல்லையோ, ஒட்டுமொத்தமா இங்க திரும்ப திரும்ப வைக்கப்படுற ஒரு விஷயம், அதை எப்படி பார்க்கறான்னு கேட்டுரும். அதுக்கு மேல அதுல எனக்கு விவாதத்துக்கான நிறைய புள்ளிகள் இருக்கு. திரு லட்சுமணன், உரிமைகளை கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் கடும் மோதல் போக்கையும் இவங்க கடைபிடிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு காரணங்கள், அவருடைய பிடிவாதத்தினால நாம எத்தனை கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சோன்னு திமுகவும் அதை புரிஞ்சுதான் இருப்பாங்க. ஏன்னா இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இங்கே ஆட்சியை நடத்திட்டு போகணும். அப்போ வெறும் 40ன்னு ஏதோ தனியா போய் வேற இடத்துல போய் உட்கார போறல. பீட்டர் சொன்ன மாதிரி 234 எதிர்க்கட்சி கிடைச்சிருக்குன்னா அந்த 214 இந்த 40 தான் சேர்ந்து, அந்த 40 சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு அவர் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து கும்பிட்டுட்டு போறார் கையில. மகுவா மொய்த்ரா எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டார். என்னுடைய தரப்பு விளக்கத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னார். 5 நாளில் விசாரிச்சு முடிச்சு அந்த அம்மா கேட்ட அவகாசத்தை கொடுக்காம 6வது நாளுக்குள்ள பதவியே பறிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த ஜனநாயக விரோத போக்குகள் இனிமேல் நடக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷனை திருத்துற விஷயங்கள் அவ்வளவு சுலபத்தில் நடக்காது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு சவாலான விஷயம், ஏதோ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, பிரதமரா மோடி வந்துட்டாங்களோட பிஜேபியுடைய தலைவலி நிக்காது. மோடியினுடைய பிம்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா மாநில சட்டமன்றங்கள்ல தேர்தல் நடக்கிற போல டபுள் என்ஜின்ங்கிற வாதத்தோட இவர் அங்க ஒரு மாநிலத்துக்கு இவர் தான் போய் பிரச்சாரம் பண்ண போறார். அந்த டபுள் என்ஜின்ல ஒரு என்ஜின் ஃபால்ட் ஆகுதுன்னு நினைச்சா அந்த பிரச்சாரம் எடுபட்டா இவருடைய இமேஜ் தான் சேர்ந்து அடிபட்டா. உத்தரப்பிரதேச தேர்தல் இந்த வருட கடைசியில மகாராஷ்டிரா தேர்தல் வருது. அப்போ அங்கே எல்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க? ஸ்பெஷல் பேக்கேஜ், சிறப்பு நிதி ஒதுக்கீடு கொடுங்கன்னு பீகார்ல எங்களுக்கு கொடுங்க. நிதிஷ் கூட்டணியில இருந்த போதும் கேட்டார், இல்ல போதும் கேட்டார். 2 தடவையும் மோடி கொடுக்கல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிதிஷ் எடுத்தே முடிச்சிட்டார், பிஜேபி அதை ஏத்துக்கல. ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு நாயுடு கேட்டார், கூட்டணியில இருந்த போதும் கொடுக்கல, இல்லாத போதும் கொடுக்கல. இப்போ இவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மோடி கொடுத்தாருன்னா மோடி என்கிற அந்த பிம்பத்துக்கு சேதாரம் மீண்டும் ஏற்படும். ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டுச்சு தேர்தல் முடிவுகள், அப்படிதான் விமர்சிச்சாங்க. இன்னொரு முறை இறங்கி போனார்னா என்ன நடக்கும்? யூனிஃபார்ம் சிவில் கோடு இப்போதைக்கு ஜனநாயக பூர்வமானது அல்லது மாநில உரிமைகளை மதிக்கிறார் அப்படி பார்க்க மாட்டீங்களா? அதனால அதை நான் மனப்பூர்வமா வரவேற்பேன். நான் மோடியினுடைய பிம்பம், சோகால்டு பிம்பம், பிஜேபியால் கட்டமைக்கப்பட்ட வலதுசாரிகள் கட்டமைக்கப்பட்ட பிம்பத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து மாறுகிறார். யூனிஃபார்ம் சிவில் கோடு நாங்கள் அமல்படுத்தியே தீர்வோம் சொன்னீங்களா? இப்போ ஒருவேளை நீங்க தொடவே இல்லைன்னா பிம்பம் என்ன ஆகும்? தேர்தல் பத்திரம்ங்கிறது சட்ட விரோதம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் சில திருத்தங்களோடு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் கொண்டு வருவோம்னு சொன்னவர் நிர்மலா சீதாராமன். இப்ப கொண்டு வர முடியுமா? முடியாதுங்கிறப்ப நிர்மலா சீதாராமனுடைய பிம்பம் என்ன ஆகிறது? வேளாண் சட்டங்கள்ல ஒரு வார்த்தையை கூட திரும்ப பெற மாட்டோம்னு சொன்னவங்க தான் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் மாற்ற முடியாது அப்படின்னா. அப்போ இவ்வளவெல்லாம் அந்த பிடிவாதம் குறைய நாட்டுக்கு நல்லது ஒரு பக்கம் நடக்கும், பிஜேபியுடைய செல்வாக்கு என்ன ஆகும்? 2வது, பீட்டர் ஒரு கமிட்டி பத்தி சொன்னார், அமைச்சரவை குழுக்கள், பொருளாதார விவகாரங்களுக்கு, அரசியல் விவகாரங்களுக்கு, பாதுகாப்புக்கு. இந்த 3 தான் மிக முக்கியமான கமிட்டி. டாப் 5 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரதமருடைய பிரராகேட்டிவ் அது.
கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருவரை கூட அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு போர்ட்போலியோ பத்தி மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அந்த குழுவில் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கலாம். இல்ல இருவரில் ஒருவர் சார்பா ஒருத்தரையாவது கொடுங்கன்னு கேட்கலாம். அது ஏற்கப்படலாம், நிராகரிக்கப்படலாம். 2-3 நாள்ல நமக்கு தெரிய போகுது. அவர்களை வச்சிருந்து பண்ணீங்கன்னா எதிர்கருத்தோ மாற்று கருத்தோ அந்த கூட்டத்திலே எழும்பும். அவர்களை புறக்கணித்து விட்டு நீங்க உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க மட்டுமே அந்த குழு வச்சு முக்கிய முடிவுகள் எடுத்தால் கூட்டணி கட்சிகளிடமிருந்து வெளியில எதிர்ப்பு வரும். அது மாநிலங்கள்ல உங்களுடைய செல்வாக்கை பார்த்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். மகாராஷ்டிரால தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னா இவருடைய தோழமை கட்சி ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. பிஜேபியும் துணை முதலமைச்சர் இருக்காங்களா, நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்போ அதனுடைய நீங்க மதிச்சீங்கன்னா தான் அங்க நீங்க இந்த ஆண்டு அரசியல் நடக்க போற சட்டமன்றத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப நீங்க அதை ரத்து பண்ணிட்டீங்கன்னா மோடியுடைய ஒட்டின ஒரு நிலைப்பாட்டை ராகுல் காந்தி எடுக்கிறார். இல்ல இவரை கூட மறந்துரு, உங்கள் தோழமையில உங்கள் கட்சி ஆட்சி செய்கிற மாநிலத்திலிருந்து நீட் தேர்வை ரத்து, இந்த தேர்வையை ரத்து செய்யணும்னு வருது. அப்ப இதை ஏத்துக்கிட்டு மோடி இறங்கி போனார்னா எல்லாருக்கும் நல்லதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். அப்ப மோடியுடைய பிம்பம் என்ன ஆச்சுன்னு செல்வாக்கு சரிவை இன்னொரு பக்கம் பார்க்கலாம். திரு நாகராஜ்.